வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய போலி வைத்தியர் கைது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்து கேட்பு இன்று ஆரம்பம். 2 முறை அஸ்வசம கொடுப்பனவு வழங்கப்பட்டமை தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்தல். மஹிந்தவிற்கு சொந்தமான டொரிங்டன் வீடு தொடர்பில் அறிக்கை. 4000 அதிபர் பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளதாக அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை. மதுவெறி திருத்தமின்மையினால் மது பயன்பாடு அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. லங்கா பிரீமியர் லீக் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களின் பதிவு ஆரம்பம். 2026ஆம் ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்து கேட்பு இன்று நடைபெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணி முதல் மாலை 3 மணி வரை கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வாய்மூல கருத்து கேட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அதன் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளுக்காக நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இவ்வாறு பொதுமக்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. திருத்தப்பட்ட மின்சார கட்டணம் தொடர்பான தீர்மானம் மே மாதம் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாகவும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நலன்புரி நன்மைகள் சபை ஊடாக 5 லட்சம் ரூபாவிற்கும் சற்று குறைவான தொகை மேலதிகமாக செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சுதந்திர சட்டத்தரணிகள் அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த மேலதிக கொடுப்பனவு தொடர்பில் நாடாளுமன்றத்தின் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்குமாறும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சபாநாயகருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அதிகார பகிர்வு மற்றும் சமநிலைப்படுத்தல் முறையின்றி அரசு நிதியை கையாள்வது குற்றம் என்பதுடன் ஊழல் மற்றும் மோசடியாக எனவும் சுதந்திர சட்டத்திறனிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 148வது உறுப்புரையின் கீழ் அரச நிதி தொடர்பான அதிகாரத்தை கொண்டுள்ள நாடாளுமன்ற கீழ்காணும் வினாக்களுக்கு விடைகளை உடனடியாக கண்டறிய வேண்டும் எனவும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதன்படி ஏப்ரல் மாதத்தில் பணம் பெற வேண்டியிருந்த சுமார் 18 லட்சம் குடும்பங்களில் எத்தனை குடும்பங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட அதிக பணம் இரட்டை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன. கேகாலை, மொனராகலை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் வழங்கப்பட்டுள்ள இரட்டை கொடுப்பனவுகளின் அளவு தொடர்பில் இதுவரை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனவ. 2 முறை பணம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக பணம் பெற்றுக்கொண்ட மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை எத்தனை? அஸ்வசம பயனாளிகளுக்கு எவ்வித ஆராய்வும் இன்றி பொறுப்பேற்ற முறையில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக வழங்கப்பட்டுள்ள மொத்த பணத்தின் அளவு எவ்வளவு? நலன்புரி சபையின் நிதி அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் முறை நடைமுறைக்கு முரணாக இந்த பண கொடுப்பனவை மேற்கொண்ட அதிகாரிகள் யார்? நலன்புரி சபையின் நடவடிக்கைகளுக்காக அரசியல் நியமனமாக இணைக்கப்பட்டுள்ள அதிகாரி அல்லது அதிகாரிகள் ஆணையாளர் யார்? அரசியல் நியமனங்களை பெற்று பாரிய தொகை பணத்தை வீணடித்தமை, முறைகேடாக கையாண்டமை, ஊழல் செய்தமை தொடர்பில் இதுவரை முறையான அதிகார சபையின் கீழ் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்பட்டுள்ளதா? இந்த நடவடிக்கையுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு நிதி விதிமுறையின் கீழ் நிதி அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளனவா? அவ்வாறு அதிகாரம் வழங்கிய அதிகாரி அல்லது அதிகார சபை எது? திரைசேரியினால் இந்த மேலதிக பணம் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்பட்டுள்ளதா? அவ்வாறாயின் அதற்கு பொறுப்பான அதிகாரி, திரைசேரி அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனரா? அவ்வாறு இல்லையெனில் இதுவும் மற்றுமொரு ஹேக்கர் தாக்குதலா அல்லது தவறுதலாக இடம்பெற்றதா? அல்லது நிதி அமைச்சு மற்றும் திரைசேரிக்கு அனுபவமற்ற அலுவலக நடைமுறைகள் தொடர்பில் எவ்வித அறிவும் புரிதலும் அற்றவர்கள் அரசியல் ரீதியாக நியமனம் செய்யப்பட்டதன் விளைவா என்பது தொடர்பில் முழுமையாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் குறித்த கடிதம் சபாநாயகருக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தனது காதலன் தனது மகளை துஷ்பிரயோகம் செய்தமையை மறைத்தமை மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட தாய் ஒருவர் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பதவிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தாயின் கள்ள காதலனால் குறித்த சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இது குறித்து பதவிய பகுதி குடும்ப சுகாதார உத்தியோகத்தர்கள் போலீசாருக்கு அறிவித்ததுடன் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த
செல்லப்பட்டதில் சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. 3 பிள்ளைகளின் தந்தையான ஒருவரே இக்குற்றத்தை செய்துள்ளதாகவும் அவர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயுடன் உறவுக்கு அப்பாற்பட்ட தொடர்பு வைத்திருந்தமையும் போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் அவர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். தனது மகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மறைத்து அதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் குறித்த சிறுமியின் தாயாரை பதவிய போலீசார் கைது செய்துள்ளனர். கெப்பித்திகொல்லாவ நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து குறித்த தாயாரை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்ற பின்னர் பதவிய போலீசாரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளார். சிறுமியின் பாதுகாப்பு குறித்து நீதிமன்றில் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 15 வயது சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த 29 வயதுடைய இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரதேசம் ஒன்றில் குறித்த சிறுமியை 29 வயதுடைய நபரொருவர் காதலிப்பதாக தெரிவித்து தனியாக அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியுள்ளார். தனக்கு நேர்ந்த பாதிப்பு குறித்து சிறுமி பெற்றோரிடம் தகவல் வழங்கியதை அடுத்து பெற்றோர்களால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டை அடுத்து சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2025-2026 கல்வியாண்டிற்காக அரச பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் 2026 செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அறிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டதன் பின்னர் அனைத்து மாணவர் பதிவு பட்டியல்களையும் 2026 ஆகஸ்ட் 31 தேதிக்குள் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2026 செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து பாடநெறிகளை ஆரம்பிப்பதற்கான குறிப்பிட்ட திகதிகளை அந்தந்த பல்கலைக்கழகங்களை தீர்மானிக்க முடியும். இதேவேளை இம்முறை 2025-2026 கல்வியாண்டிற்காக 2 புதிய பட்ட பாடநெறிகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய ருகுணு பல்கலைக்கழகத்தில் புவியியல் தகவல் அமைப்பு பாடநெறிக்காக 50 மாணவர்களும், பேராதனை பல்கலைக்கழகத்தில் இலத்திரனியல் மற்றும் புத்திசார் அமைப்பு பொறியியல் பாடநெறிக்காக 50 மாணவர்களும் இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 2,81,810 என்பதுடன் அவர்களுள் 1,76,538 மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். குறித்த மாணவர்களுள் இம்முறை அரச பல்கலைக்கழகங்களுக்கு 42,937 மாணவர்களை இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அத்துடன் முதல் பட்ட பாடநெறிகளுக்காக இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை இம்முறை அதிகரிக்காவிட்டாலும் மாணவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தி பயனுள்ள மற்றும் தரமான கல்வியை தொடர்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கொழும்பு டொரிங்டன் மாவட்டத்தில் அமைந்துள்ள 40 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய சொகுசு மாளிகை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இக்காணி வெறும் சொத்து மாத்திரமல்ல என்பதுடன் கடந்த காலங்களில் யோஷித்த ராஜபக்சவிற்கு சொந்தமானது என கூறப்பட்ட சர்ச்சைக்குரிய CSN தொலைக்காட்சி சேவையின் உத்தியோகபூர்வ தலைமையகமாகவும் இயங்கிய இடமாகும். மேரி லூட்ஸ் விக்ரமசிங்க என்ற பெயரில் ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் இச்சொத்து வாங்கப்பட்டுள்ளது. எனினும் உண்மையில் அது முன்னாள் ஜனாதிபதியின் மனைவியான ஷிரந்தி ராஜபக்சவின் பிறப்புச் சான்றிதழில் உள்ள உண்மையான பெயராகும். 2001ஆம் ஆண்டு அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்சவிற்காக அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த வீடு மஹிந்த ஜனாதிபதியான பின்னர் ராஜபக்ச குடும்பத்தின் முழுமையான சொத்தாக மாறியுள்ளது. சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள இக்காணி வெறும் 3.5 கோடி ரூபாய் என்ற மிக குறைந்த மதிப்பில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமையும் சந்தேகத்தை
ஏற்படுத்தியுள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அத்துடன் இப்பாரிய தொகையை பெற்றமை தொடர்பில் ஷிரந்தியிடம் இதுவரை முறையான விளக்கம் கிடைக்கவில்லை எனவும் இந்த சொத்துக்கான உறுதிப்பத்திரத்தை தயாரித்தவரும் தனது முன்னிலையில் எவ்வித பணப்பரிமாற்றமும் நடைபெறவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைவர் நிஷந்த விக்ரமசிங்கவின் மகளிர் அதிபர் பிரபாத் நாணயக்காரவிடம் பணம் கொடுத்து இதனை வாங்கி பின்னர் தன்னிடம் ஒப்படைத்ததாக ஷிரந்தி ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எனினும் தொழிலதிபர் பிரபாத் நாணயக்காரவிற்கு அதிவேக நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பாரிய அரசு திட்டங்களை வழங்கியதற்கு கைமாறாக இந்த மாளிகை ராஜபக்ச குடும்பத்திற்கு லஞ்சமாக கிடைத்ததா என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் 4000க்கும் மேற்பட்ட அதிபர் பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கமைய தகுதியான விண்ணப்பதாரர்களை தாமதமின்றி நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். பல தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக தலைமை ஆசிரியர் நியமனத்திற்கான போட்டி பரீட்சை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் விரைவில் அதனை நடத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும் என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டைச் சூழவுள்ள அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வலயத்தின் தாக்கமும் அதனுடன் இணைந்ததாக கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாகவும் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மேகமூட்டமான வானிலை காணப்படுவதுடன் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, காலி, மாத்தறை மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 8ஆம் நாளான நேற்றைய தினம் குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட 2 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தங்கம் என சந்தேகிக்கப்படும் ஆபரணம் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய அகழ்வாராய்ச்சியின் போது 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட தொகுதிகளில் இருந்து ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு மற்றும் ஒரு எலும்புக்கூடு என 2 தொகுதிகள் நேற்று மீட்கப்பட்டது. இதன்படி செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை மொத்தமாக 255 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றுள் 249 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அகழ்வு பணியின் போது புதைகுழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்குரிய கருப்பு நிற மண்ணிலிருந்து எரிந்த நிலையிலான சில எலும்பு துண்டுகளும் நாணய குற்றிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உடைந்த நிலையிலான மூக்குத்தி போன்ற சிறிய தங்க ஆபரணம், ஆணிகள், மரப்பட்டியின் சிதைவுகள் மற்றும் சில நாணய குற்றிகளும் சான்று பொருட்களாக கைப்பற்றப்பட்டுள்ளன. குழந்தையின் எலும்புக்கூடு மிகவும் சிதைந்த நிலையில் காணப்பட்டதனால் அதனை நேரடியாக மண்ணில் இருந்து பிரித்தெடுக்க முடியவில்லை எனவும் இதனால் பாதுகாப்பு கருதி எலும்புக்கூட்டை சுற்றி பேண்டேஜ் துணிகளால் கட்டப்பட்டு மண்ணுடன் சேர்த்து பக்குவமாக அகழ்ந்தெடுத்ததாகவும் சட்டத்தரணி ஞா ரணிதா தெரிவித்துள்ளார். நாட்டில் மதுசார விலைகளில் முறையான விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாமையினால் மக்கள் மத்தியில் மதுசாரத்தை கொள்வனவு செய்யும் வசதி அதிகரித்துள்ளதுடன் அதன் விளைவாக மது பயன்பாடும் சடுதியாக உயர்வடைந்துள்ளதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் கவலை வெளியிட்டுள்ளது. பணவீக்கம் மற்றும் தனிநபர் வருமான அதிகரிப்புக்கு ஏற்ப மதுசார வரி திருத்தப்படாமையே இந்நிலைமைக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளதாகவும் மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த கால தரவுகளுடன் ஒப்பிடுகையில் நாட்டில் மதுசார உற்பத்தி பாரியளவில் அதிகரித்துள்ளதுடன் குறிப்பாக மதுசார வகைகளின் உற்பத்தி 17% உயர்வடைந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் மதுவரி 20% உயர்த்தப்பட்ட போது மது விற்பனை 8.3 மில்லியன் லீட்டர்களால் குறைந்த அதேவேளை அரசாங்கத்தின் வருமானம் 11.6 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்திருந்தது. அதேபோன்று 2024ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலும் வரி
அதிகரிக்கப்பட்டமையினால் விற்பனை குறைந்த போதிலும் வரி வருமானம் 42.15 பில்லியன் ரூபாவாக உயர்வடைந்திருந்தது. எனினும் மதுசாரம் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் வரி வருமானத்தை விட மது பயன்பாட்டினால் ஏற்படும் ஆரோக்கிய மற்றும் பொருளாதார பாதிப்புகளை சரி செய்ய அரசாங்கம் செலவிடும் தொகை மிக அதிகமாக உள்ளமை கவலைக்குரிய விடயம் எனவும் அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே நாட்டின் பணவீக்கம் மற்றும் மக்களின் வருமான மாற்றங்களை கருத்தில் கொண்டு மதுசார வரியினை அரசாங்கம் அவ்வப்போது திருத்தி அமைக்க வேண்டியது அவசியம் என மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் அறிவித்துள்ளது. குற்றச்செயல்கள் பலவற்றுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் போலி வைத்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலனறுவை குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் குர்நாகல் பன்னல பிரதேசத்தைச் சேர்ந்த 59 வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொலனறுவை தீபௌயன அருகில் வைத்து நேற்றிரவு குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொரலை, கண்டி, மினுவாங்கொடை, திவ்லப்பிட்டிய ஆகிய போலீஸ் நிலையங்களால் பல்வேறு குற்றச்செயல்கள் காரணமாக குறித்த சந்தேக நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பொலனறுவை குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. அத்துடன் 2 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்தவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த போலி வைத்தியரிடம் இருந்து வைத்தியர்களுக்கான சீருடை, போலி அடையாள அட்டை உள்ளிட்ட பல உபகரணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஹிக்குரகொடை வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதியில் கடமையாற்றும் வைத்தியராக சந்தேக நபர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமது ஆதரவுகளை வழங்குவதாக அதிமுக அறிவித்துள்ளது. இதனிடையே பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கிடைக்காமையினால் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், பாமக ஆகியவற்றின் ஆதரவோடு கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கான முயற்சியில் விஜய் ஈடுபட்டுள்ளார். தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தொடர் தோல்வியை சந்தித்துள்ளமையினால் அதிமுகவின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பாஜக கூட்டணியை முழுமையாக உதறிவிட்டு விஜயுடன் கைகோர்ப்பதற்கு இதுவே நல்ல சந்தர்ப்பம் என அக்கட்சி எண்ணுவதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் விஜயுடனான கூட்டணி அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் என்பதனால் அதிமுக முன்னணி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக ஆதரவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். லங்கா பிரீமியர் லீக் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களின் பதிவு நாளை மறுதினம் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இதற்காக பதிவு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.srilankacricket.lk ஊடாக இணையவழி பதிவு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். லங்கா பிரீமியர் லீக் தொடரை நாட்டின் 4 பிரதான மைதானங்களில் நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு SSC மற்றும் ஆர் பிரேமதாச மைதானம், கண்டி, பல்லேகல மற்றும் தம்புள்ளை, ரங்கிரி சர்வதேச கிரிக்கெட் மைதானங்களில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இத்தொடர் எதிர்வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.